அப்பா வந்து ஆரம்பத்திலேயே வந்து முன்கோப்பின்றதுனால இவரை வந்து தென்மண்டலத்தை பார்த்துக்குன்னு ஒதுக்கி அமைச்சிட்டாரு. அதில் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று போடுறாங்க. என்னென்னு அழகிரிக்கு வந்து 1% வருதா, மிச்சம் 60% இது வந்து யாருக்கு இருக்குதுன்னு, ஸ்டாலினுக்கு இருக்குதுன்னு இவங்க வந்து தினகரனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன். அப்போ அந்த கோவத்தில் போய் நீ எப்படி அது மாதிரி எனக்கு வந்து 1% தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அது அங்கே அந்த தினகரன் பத்திரிகை ஏறிச்சு. அதில் 3 பேர் இறந்தாங்க. நம்ம குடிச்சிட்டு கலைஞர் என்ன பண்றாரு, தலைமை பையனுக்கோசம் மாறன் குடும்பத்தையே அரெஸ்ட் பண்றதுக்கு அழகிரிக்கோசம் சப்போர்ட் பண்ணி அனுப்புறதுக்கு ரெடி பண்ண உடனே ஸ்டாலின் ஓடி வர்றாரு. மேலே அந்த படிக்க வந்து கத்துறாரு. யார்கிட்ட நிறைய அந்த சொத்து அடித்து வாங்குறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 கோடிக்கு மேலே ரெஜிஸ்டர் பண்ணால் அவருக்கு தெரியாமல் பண்ண முடியாது, அவங்களுக்கு மன்னர் மானியம் கட்டுறது, இதெல்லாம் வந்து தென்மண்டலத்தில் அதிக அளவு பண்ணார். அப்புறம் பிற்காலத்தில் சின்னம்மா கிட்ட அழுதார். அவர் அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அம்மா போயிட்டாங்க. அம்மா ஆட்சி வந்துடுச்சு. ஒன்று இவர் அழுதார். சரி விட்டுடுங்க, சின்னம்மா ஃபோன் பண்ணி சின்னம்மா கிட்ட அவர் அழுதார். யார்? அழகிரி. இதுக்கப்புறம் குடும்ப சொத்து பிரிக்கிறது, சொத்து விவகாரம்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த சன் டிவிலேருந்து ஒரு 600 கோடி அதிலலாம் கொஞ்சம் இவருக்கு ரொம்ப பாகப்பிரின்லாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது. 2G இதெல்லாம் அவருக்கு பணம் போய் சேரல. யாருக்கு? அழகிரிக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருக்குது. அவரோட பையனுக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு என்ன காரணம் சார்? ஒரே ஒரு விஷயம் தான் சார், ஊர் சாபத்தை வாங்கக்கூடாது சார். யாராக இருந்தாலும் உங்களுக்குள்ள குடும்ப தகராறு, அதில் வேலை செய்கிறவனை அப்புறம் 3 பேரை கொளுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தினகரன் பத்திரிகை எரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் முடிஞ்சா உன் மச்சானை போய் எரிக்க வேண்டியது தானே. யார சாபம் விடுமா விடாதா? தந்தை செய்த பாவம் பிள்ளையை தானே பாதிக்கும். அந்த சாபம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை, அழகர் கோயில் இடத்த ஒருத்தர் மடக்கிட்டாங்க. எஸ்வி சேகரும் நானும் போகிறோம். கேஸ் வந்து இது மாதிரி உங்கள் ஆள் வந்து டெண்டரில் திண்டுக்கல்லில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. டெண்டர் பாக்ஸில் இருந்து கல்பூரத்தை கொளுத்தி போட்டுட்டான். கல்பூரத்தை எரிச்சு விட்டான். அழகர் மறு நிமிஷமே கூப்பிட்டு ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு திரு ஆவின் வைத்தியநாதன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அழகிரி அவர்களுக்கும் என்னதான் பிரச்சனை சார்? அது சார் பவர் பாலிட்டிக்ஸ் தான் சார். மூத்த மகன் அழகிரி, முன்கோவி. ஆனால் என்ன விஷயம்னா 2 பேருக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்குது. நான் ஒரு வாட்டி ஒரு பிரச்சனை, எங்கள் அந்த அழகர் கோயில் இடத்த ஒருத்தர் மடக்கிட்டாங்க. எஸ்வி சேகரும் நானும் போகிறோம். இது மாதிரி அந்த இடத்த உங்கள் கட்சிக்காரங்க மடக்கிட்டாங்க. அந்த கோயிலுக்கு சொந்தமாக திமுககாரங்க மடக்கிட்டாங்கன்னு அடுத்த நிமிஷம் கூப்பிட்டு எஸ்வி சேகர் அண்ணா திமுக எம்எல்ஏ. எந்த தொகுதி அது சார்? இதில் மயிலாப்பூர் இல்லைங்க, அங்கே எங்கள் மதுரையில் அழகர் கோயில் ரோட்டில் முத்தப்பான்னு ஒரு கோயில். எஸ்வி சேகருக்கு சொன்ன உடனே செய்வார். அதுக்கப்புறம் நாங்கள் சொன்ன இது மாதிரி கேஸ் வந்து இது மாதிரி உங்கள் ஆள் வந்து டெண்டரில் திண்டுக்கல்லில் வந்து இது மாதிரி பண்ணுறாங்க. ஐபேரிசாமியோட ரைட் ஹேண்டு ஒருத்தர் இருந்தார், சனார்பட்டி விஜய்னு சொல்லி. ஐபேரிசாமி ரைட் ஹேண்டு. டெண்டர் பாக்ஸில் இருந்து கல்பூரத்தை கொளுத்தி போட்டான். கல்பூரத்தை எரிச்சு விட்டான். அழகிரி மறு நிமிஷமே கூப்பிட்டு எஸ்வி சேகர் போய் சொன்னார், இது மாதிரி வைத்திக்கு இது மாதிரி அதிமுக தானே கூப்பிட்டு நீங்கள் அதிமுக பண்ண. ஆமாம், அதிமுக வந்தால் திமுக வந்தால் என்ன, நீ எதுக்கு இது மாதிரி பண்ணன்னு சொல்லி கண்டித்து அடுத்த நிமிஷமே அந்த இவர் இருந்தார் கோர்ட்டில் கேஸ் போட்டோன்னே. அந்த அவர் பேர் நல்ல ஏஐஜி, அவர் கூப்பிட்டு நியாயமாக நடத்துங்க கேஸை, தப்புனா நம்மால் பண்ணாலும் தப்பு தான் வரும். அதாவது அந்த கேரக்டரைஸ், அப்படி ஒரு கேரக்டர் வந்து தலைவருடைய ரத்தம்னு சொன்னால், டிபிக்கல் கலைஞரோட ரத்தம்னு சொன்னால் அது யாருன்னா தளபதி அழகிரி தான். தொண்டனை விட்டு கொடுக்காம இன்றைக்கி இவ்வளோ தூரம் கஷ்டத்தை அனுபவிக்கிறான்னா அந்த 9 பேர் தொண்டை அவரை சுற்றி இருந்தாங்க இல்லையா மன்னன். அந்த தொண்டனை நீக்கிந்து தானே அவர் வெளில போனார். அதோடு போனவர் தொண்டனுக்கோசம் ஒரு தலைவர் இருக்காருன்னா அது அந்த இன்றைக்கி இருக்கிற நான் புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற தலைவர் ஒரு தொண்டனுக்கோசம் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நம்ம எதிர்கட்சியாக மாற்றான் தோட்டத்து மல்லிகையும் மணக்கன்னா கூட தளபதி அழகிரி வந்து அதில் நீங்கள் அடிச்சுக்க முடியாது. என்ன பிரச்சனை அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும்? குடும்ப தகராறு. பவர் அப்பா வந்து ஆரம்பத்திலேயே வந்து முன்கோப்பின்றதுனால இவரை வந்து தென்மண்டலத்தை பார்த்துக்குன்னு ஒதுக்கி அமைச்சிட்டாரு. அதில் இவர் என்ன பண்ணார், இந்த மாறன் அதில் ஒரு சர்வே ரிப்போர்ட் ஒன்று போடுறாங்க. என்னென்னு அழகிரிக்கு வந்து 1% வருதா, மிச்சம் 60% இது வந்து யாருக்கு இருக்குதுன்னு, இவருக்கு அழகிரிக்கு ஸ்டாலினுக்கு இருக்குதுன்னு இவங்க வந்து தினகரனில் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. மதுரை தினகரனா? மொத்தத்தில் தினகரன் பத்திரிகையில் தமிழ்நாடு வருது.
அப்போ அந்த கோவத்தில் போய் நீ எப்படி அது மாதிரி எனக்கு வந்து ஒரு பஸ் தான் இருக்குதுன்னு சொல்லி போட்டு அது அங்கே அந்த தினகரன் பத்திரிகை ஏறிச்சு. அதில் 3 பேர் இறந்தாங்க. நம்ம மூச்சு தண்ணி டிஎம்கே ஆட்சியில் தான், திமுக ஆட்சியில் தலைவர் கலைஞர் இருக்கும்போது 2006 அந்த. ஆமாம், அந்த நேரத்தில் என்னுடைய நினைவு சரியாக இருக்கணும்னா கலைஞர் என்ன பண்ணுறாரு, பையனுக்கோசம் மாறன் குடும்பத்தையே முரசொலி மாறன் குடும்பத்தையே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அழகிரிக்கோசம் சப்போர்ட் பண்ணி ஆளுங்களை அனுப்புறதுக்கு ரெடி பண்ண உடனே ஸ்டாலின் ஓடி வர்றாரு. மேலே இந்த படிக்க வந்து கத்துறாரு. யார்கிட்ட? அது என்னுடைய குடும்பம். ஏன்னா செல்வி இவனுடைய அக்கா இல்லையா? ஆமாம். செல்வம் வந்து இவனுடைய அக்காவுக்கு தானே, அக்கா மாப்பிள்ளை தானே. ஆமாம். முரசொலிமாறனுடைய தம்பி. அவர் தலைவர் சொன்னவரை நீங்கள் கேட்கக்கூடாது. யாரை திட்டுறாரு? அழகிரி திட்டி நீங்கள் யாரும் அரெஸ்ட் பண்ணக்கூடாது, நான் கலைஞர்கிட்ட நான் பேசிக்கிறேன், ஐயாட்ட நான் பேசிக்கிறேன், தலைவர்கிட்ட நான் பேசிக்கிறேன், தடுத்தவர். அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த விசுவாசுக்கு தான் தயாநிதி மாறனும் அழகிரியும் இது தயாநிதியும் கலாநிதி மாறனும் தயாநிதியும் அவரோட இருக்கிறாங்கிற விசுவாசம். அதுதான் அன்றைக்கி ஒரு நிர்பந்தமான நேரத்தில் வந்து தோளோட தோல் கொடுத்து ஸ்டாலின் வந்து குடும்பத்து மேலே அரெஸ்ட் பண்ணுறதை தடுத்து நிறுத்தினார். அழகிரி வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்கு தூண்டுகோலாக இருந்தார். இதுதான் கடந்த கால வரலாறு. என்ன இருந்தாலும் இன்றைக்கி 2 பேர் 2 தராசில் வச்சா தொண்டனுக்கோசம் உயிர் கொடுக்குற ஒரு தலைவர் யாருன்னா இன்றைக்கி இருக்கிற தலைவரில் அழகிரி அடிச்சிக்க முடியாது. என்ன ஆச்சு அவரோட பையனுக்கு? ஏதோ ஒரு பிரெயின் டியூமர் மாதிரி ஏதோ வந்து கோமா ஸ்டேஜில் இருக்கார். உயிருக்கு போராடி இருக்கார். தளபதி ஸ்டாலினும் அதில் வந்து மிகுந்த அக்கறை எடுத்து சிரமம் அதெல்லாம் பழசெல்லாம் மறந்து எவ்வளோ எழுதுனவரை இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப சிரமம் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் உயிரை நீ காப்பாற்றி கொடுத்துருக்காருன்னா தளபதி ஸ்டாலின் வந்து அதில் அலப்பாரி அவருடைய பணியை அலப்பாரி டெய்லி விசாரிச்சு டெய்லி ஃபோன் பண்ணி டெய்லி பார்த்துட்டு இப்படி. ஓகே, அவரோட பையனுக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு என்ன காரணம் சார்? சார் ஒரே ஒரு விஷயந்தான் சார், ஊர் சாபத்தை வாங்கக்கூடாது சார். யாராக இருந்தாலும் சின்னவன் பெரியவன்லாம் நம்ம வந்து இதில் கிடையாது. அன்றைக்கி வந்து 3 பேர் 3 குடும்பம், உங்களுக்குள்ளே குடும்ப தகராறு, அதில் வேலை செய்கிறவனை அப்பராடி 3 பேரை கொளுத்த வேண்டிய அவசியம் என்ன? தினகரன் பத்திரிகை எரிக்க வேண்டிய அவசியம் என்ன? போய் முடிஞ்சால் உன் மச்சானை போய் எரிக்க வேண்டியது தானே. யாரை? உனக்கு கோவம் தான் உங்கள் மச்சானை ஏறி, இல்லை உங்கள் மாமா இன்னொரு மச்சான அவங்கள போய் இது பண்ணு. அதை விட்டு அப்புறம் தொழிலாளிகளை போய் எரிச்சு என்ன பண்ணும்? அந்த சாபம் விடுமா விடாதா? அது பையனை பாதிச்சிருச்சு. அது பையன் தந்தை செய்த பாவம் பிள்ளையை தானே பாதிக்கும். அந்த சாபம் தான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அவர் மேலே ப்ளஸ்ஸு சொன்னேன். அழகிரி மாதிரி ஒரு தலைவர் கிடையாதுன்னு சொல்கிறேன். அவர் செய்த பாவத்தையும் நான் குறிப்பிடுறேன். நிறைய அந்த சொத்து அடித்து வாங்குறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் 2 கோடிக்கு மேலே ரிஜிஸ்டர் பண்ணால் அவருக்கு தெரியாமல் பண்ண முடியாது. அவங்களுக்கு மன்னர் மானியம் கட்டுறது, இதெல்லாம் வந்து தென்மண்டலத்தில் அதிக அளவு பண்ணார். அதனால தான் அவரால் அவர் பண்ணாரோ இல்லையோ அந்த அவங்க கூட இந்த மன்னன் கிண்ணன் இந்த அடிதடிலாம் பண்ணாரோ இதுக்கு வந்து அவருடைய ஆசீர்வாதம் இருந்தது. யாரு? முழுக்க அழகிரியோட நன்னுடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் நல்ல தலைவரை நம்ம வந்துட்டோம். யார்? கலைஞருக்கு அப்புறம் ஒரு நல்ல பெருந்தலைவர் யாருன்னா அந்த இயக்கத்தில் அவர் ஒரு பெரிய தலைவர். இன்றைக்கி மறக்க முடியாது. அதுக்கு திருமங்கலம் ஃபார்முலாவே ஒரு ஃபார்முலாவை உருவாக்கி கொடுத்து எதிரியாக அம்மாவே கலங்கடித்தவர். அப்புறம் பிற்காலத்தில் சின்னம்மாக்கிட்ட அழுதார் அவர். அதெல்லாம் உங்களுக்கு யாரும் தெரியாது. சின்னம்மாக்கிட்ட ஃபோன் பண்ணி அம்மா அரெஸ்ட் பண்ணுற நேரத்தில் போய் சின்னம்மா தான் காப்பாற்றினாங்க. யார்? தியாகத்தளி சின்னம்மா சசிகலா அம்மா தான் காப்பாற்றினாங்க. யார்? அழகிரி. ஓகே, எதனால அழுதாங்க? என்ன விஷயம்? அரெஸ்ட் பண்ணுற அளவுக்கு அம்மா போயிட்டாங்க. அம்மா ஆட்சி வந்துடுச்சு 2011. ஆமாம், ஒன்று இவர் அழுதார். சரி விட்டுடுங்க சின்னம்மா போய் ஃபோன் பண்ணி சின்னம்மாக்கிட்ட அவர் அழுதார். யார்? அழகிரி. என்ன காரணத்துக்காக சார் அரெஸ்ட் பண்ண வந்தாங்க? இதே இந்த கொலை கேஸ்லாம் ரொம்ப முதிச்சு. இந்த லீலாவதினு யாரோ ஒரு கம்யூனிஸ்ட்டு, அவர் எதிர்த்து அங்கே மூச்சு கூட விட முடியாதுங்க. யாரும் அங்கே எங்கே மதுரைக்கு என்னாண்ட கம்யூனிஸ்ட் தலைவர் யாரோ ஒரு லீலாவதி ஒரு கவுன்சிலர் இருந்தாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம், படுகொலை தானே. அதே மாதிரி கிருஷ்ணன், அவங்க கட்சி கிருஷ்ணன், அவர் எதிர்த்து பேசுனதான் படுகொலை செய்யப்பட்டார். அங்கேயே வெட்டி கழுத்து அறுத்து போட்டாங்க. பொட்டு சுரேஷ், அது மாதிரி நிறைய பேர் அவரால் அதனுடைய பாதிப்பு தான். அதாவது கடவுள் இருக்கிறான்னு பாருங்க. பின்னாடி இன்னைக்கு நிலை குறைஞ்சி போயிருக்காரு. பையன் ஒரே பையில பொண்ணு இருக்குது, ஆனால் ஒரு பிள்ளை தானே. அஃப்கோர்ஸ் இப்போ அதெல்லாம் இல்லைன்னு வச்சுக்கலாம், சொல்ல வரேன். அதனால் அவங்க குடும்பத்தில் அன்றைக்கி அவர் செய்த பாவம் இன்றைக்கி வந்து முற்பகல் செய்தின்னு பிற்பகல் விளையும் தானாக விளைஞ்சிருக்கு பாருங்கள். அதுதான் அவர் ரொம்ப நல்லவர். அதாவது ஒரு கட்சியை எப்படி வழி நடத்தணும், கட்சிக்காரனுக்கு எப்படி ஊக்கம் கொடுக்கணும், அப்படியே கலைஞரோட குணாதிசயங்கள் 99% அப்படியே அவர்கிட்ட இருந்ததுங்க. அந்த போர் குணம், மூர்க்க குணம், கலைஞர் எப்படி சின்ன வயசில் இருப்பாரோ அது அப்படியே தளபதி அழகிரி அண்ணன்ட்ட இருந்தது. அதெல்லாம் மறுக்க முடியாது. ஒரு நல்ல தலைமை. இந்த அடிப்படை இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த மூர்த்தி, தளபதி, இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? அவர்கிட்ட தானே வந்தாங்க. இன்னும் பாருங்க, அந்த இவர் மன்னெல்லாம் வரல பாருங்க.
மன்னனுக்கு ஒரு தலைவருக்கோசம் ஒரு தொண்டன் எப்படி இருக்கிறான், தொண்டனுக்கோசம் ஒரு தலைவர் எப்படி இருக்கார் பாரு. அந்த மன்னெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கினா தான் நான் கட்சிக்கு வருவேன்னு சொல்கிறாரு. கட்சி வரைக்கும் சேர்த்துக்கல, இவரும் கட்சி வரைக்கும் கூப்பிடல தளபதி ஸ்டாலின். என்ன கருத்து வேறுபாடுன்னு கேட்டிங்களே, டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சு வெளியுறவு தெரிஞ்சு இவ்வளோ தான். இதுக்கப்புறம் குடும்ப சொத்து பிரிக்கிறது, சொத்து விவகாரம்லாம் கொஞ்சம் இருந்தது. இந்த சன் டிவிலேருந்து ஒரு 600 கோடி அதே கொடுத்ததே, அவங்க 35,000 கோடி எடுத்துன்னு வெறும் கொடுத்ததே சன் டிவி வந்து ஒரு 600 கோடி தான் கொடுத்தாங்க. யாருக்கு? கலைஞர் ஐயாவுக்கு. அதிலலாம் கொஞ்சம் இவருக்கு ரொம்ப பாகப்பிரிவினைலாம் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது. 2G இதெல்லாம் அவருக்கு பணம் போய் சேரல. யாருக்கு? அழகிரிக்கு. அதில் கொஞ்சம் சொத்து பிரச்சனை இருந்ததாக தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒரு இருந்தது குடும்பத்துக்குள்ளே, சொத்து தகராறு. அதில் மெயினாக சன் டிவி பிரித்து கொடுத்த தொகை வந்து ரொம்ப சொற்ப தொகை. இந்த சன் டிவி ஆரம்பிக்கிறதுக்கு அவங்க முரசொலிமாறன் கட்டளையிலேருந்து வரல பணம். அப்போல்லாம் முரசொலிமாறன் கட்டளையே கிடையாது. இந்த பணத்தை வந்து யார் கொடுத்ததுன்னா திமுக தொண்டனுடைய கட்சி பணம். 65 கோடி டெபாசிட் எது கொடுக்குறாங்க? சன் டிவிக்கு. அதுதான் கேரண்டர். 65 கோடி அந்த காலத்தில் பெரிய 30-40 வருஷத்துக்கு பெரிய தொகை அது. அந்த கேரண்டியில் ஆரம்பிக்கப்பட்டு தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடிக்கு மேலே டர்ன் ஓவர் இருக்குது. இன்றைக்கி இது லாபமே இருக்குது சன் டிவியோட நெட்ஒர்க்கில். பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இந்த பணம் யாரோட தொடம்? முழுக்க திமுக காரனுடைய தொண்டனுடைய ரத்தத்தில் வேர்வையில் உருவாக்கப்பட்ட படம். அது வந்து கலைஞருக்கு எதிராக திரும்பும்போது, தளபதி அழகிரிக்கு எதிராக திரும்பும்போது தான் அவங்களுக்கு கோபம் வந்தது. யாருக்கு? அழகிரி அண்ணனுக்கு. அந்த கோபம் வந்து தினகரன் பத்திரிகையே ஒரு தொழிலாளி அறிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது தான் அவருடைய. ஆமாம், அவரை பற்றி தப்பாக எதுனா அந்த பத்திரிகை எரிக்கிறாங்க. வெளியில் எல்லாரையும் அமைச்சிட்டு எரிச்சிருக்காம. நீங்கள் எப்படி அம்மா மேலே பஸ் அந்த தருமபுரி பஸ் கொளுத்தின வழக்கில் கீழே இறக்கி விட்டு கொளுத்திருக்கலாம் இல்லையா? கொளுத்துறதே தப்பு. அதில் வேறு டிபிடி ஆக்ட் வந்துடும். அது உள்ள இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. கடந்த காலத்தில் வாலிபத்தில் இருக்கும்போது எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அதனுடைய பலனை அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. ஓகே, இதுதான் அந்த பாவம் வந்து இப்போ வந்து இவங்களை வந்து ஆவியாக சுற்றுது. ஓகே, நான் அதை தான் சொல்கிறேன். வருத்தப்படுறேன். அவர் பூர்ண குணமடையணுன்றது நான் வேண்டிக்கிறேன். இருந்தாலும் சொல்ல வரேன், இனிமேல் இதெல்லாம் பார்த்து மற்ற அரசியல்வாதிகளும் திருந்தணும், ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் திருந்தணுன்றது தான் என்னுடைய. ஒரு முதலமைச்சரோட பையனுக்கு பேரனுக்கே இன்றைக்கி வந்து இந்த ஒரு சிச்சுவேஷன். நம்ம கடவுள் நம்மளோட மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கணும். அது அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், இல்லை திருப்புறம் கொண்ட முருகனாக இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் ஒரு சக்தி இருக்குது. அதில் வந்து மறுப்பதற்கு இல்லை யாராக இருந்தாலும். அந்த சக்தியோட விளையாடாதீங்க. யாராக இருந்தாலும் அரசியலுக்கோசம் சக்தியை பயன்படுத்தாது. என்னென்னா அவர் வந்து தெய்வ பக்தி கோயில் விஷயத்தில் நல்லா இருப்பார். யார்? நேரடியாகவே அழகிரி. நாங்கள் போய் கோயில் இடனோன்னா அந்த முத்தப்பா கோயிலுக்கு உடனே அந்த இடத்த பிடிங்க கையில் கொடுத்துட்டார். அவங்க அதில் வந்து பாராட்டணும். நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. இந்த அடிப்பிடிங்கனால சில கெட்டதும் அவருக்கு தெரிஞ்சால் கூட அதை கண்டுக்காமல் விட்டார். இவருடைய சொத்துலாம் இங்கே கிடையாது. மேக்ஸிமம் எல்லாமே துபாய் செட்டில் ஆகிட்டாங்க. எல்லாமே ஒரு பாய் இருக்கார். யார்? அழகிரி அண்ணனுக்கு. அந்த பாய் மூலிமா எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸான அந்த பாய் வந்து துபாயில் செட்டில் பண்ணிட்டு சேஃப்டியாக அங்கே மால்கள் எல்லாமே எப்படி சி சண்முகத்துக்கும் அவங்க அண்ணன் ராதாக்கும் சொத்து எப்படி துபாயில் மால் இருக்கோ அதே மாதிரி அழகிரிக்கு அப்பயே இருக்குது. இவங்களுக்கு முன்னாடியே துபாயில் எல்லாம் செட்டில்டு. சி சண்முகம் அண்ணன் ராதாகிருஷ்ணன் இங்கே இருக்க மாட்டார். அடிக்கடி துபாயில் தான் இருப்பார். மாதத்தில் 20 நாள் அங்கே துபாய் சிட்டிஸ் நம்ம இருப்பார். இது போன்ற பல சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்குறதுக்கு ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி சார். நன்றி, வணக்கங்க.